சிலு சிலுன்னு காத்து, கதகதப்பான சூரிய ஒளி, பளிங்கு மாதிரி தண்ணி, அழகா சிரிக்கிற மலர்கள், தூசி இல்லாத காத்து. கிராமங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு இது இயற்கையாவே கிடைச்சிரும். ஆனா நகரத்துல வசிக்கிறவங்களுக்கு இது கனவுதான். இந்த கனவை நனவாக்கி நம்மோட நகரத்திலையும் இயற்கைக்கு நெருக்கமா எப்படி வாழ்றது அப்படின்றத இந்த வாரம் பார்க்கலாம். இது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. பெர்லின் நகரத்தோட சிறப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நகரத்தோட பரபரப்பையும் தாண்டி ஊரு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற பசுமையான தோட்டங்களும் அதை சார்ந்து இருக்கிற வசிப்பிடங்களும் தான். இப்ப இந்த 100 வருட பசுமைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனால என்னென்ன பாதிப்புகள், இந்த பாதிப்புகளை மீட்டெடுக்க, குறிப்பா இயற்கையை மீட்டெடுக்க உடனடியா ஏன் செயல்படணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வசந்த காலம் வந்துவிட்டது. தொடர்ந்து கோடையை எதிர்கொள்ள இந்த குடும்பமே தயாராகிவிட்டது. காரணம், கோடை அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் இன்னும் பல பலன்களையும் கொண்டு வரப்போகிறது. இந்த இடம் இயற்கைக்கும் பருவநிலைக்கும் ஏற்ற முக்கியமான இடம். இந்த பகுதியை பசுமையா மாத்துறதுக்கான பங்களிப்பை யார் வேணாலும் அளிக்கலாம். சூல்ஸ் குடும்பத்தினர் இந்த இடத்தை 3 வருடங்களுக்கு குத்தகை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் புது புது காய்கறி வகைகளை அவர்கள் பயிர் செய்கின்றனர். இங்க இயற்கையான சூழல்ல ஒரு சோலையை உருவாக்க தினமும் உழைக்கிறோம். இதனால எங்க உடலும் மனமும் மிகவும் ஆரோக்கியமா இருக்கு. இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஆம்ஸ்டர்ட் பார்க் என்கிற பகுதியைச் சேர்ந்தது. இதேபோல மொத்தம் 120 ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்கள் உள்ளன. அதில் 19 நிலங்களை அருகில் உள்ள பள்ளி ஒன்றின் விரிவாக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போவதாக தகவல் வந்துள்ளது. மரியானே ரான்சமைரின் தோட்டம் கடந்த 30 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவருடைய குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் பசுமையான இந்த சூழலில்தான் வளர்ந்தார்கள். பக்கத்துல வசிக்கிற நகரத்து வாசிகள் ஓய்வெடுக்கிறதுக்கும் உடற்பயிற்சி செய்யறதுக்கும் சுத்தமான காத்தை சுவாசிக்கிறதுக்கும் இந்த தோட்டம் தான் ஒரே புகலிடம். இதனால் ரான்சைமர், சூல்ஸ் உள்ளிட்ட பிற நிலத்தவர்கள் இணைந்து போராடி கட்டிட விரிவாக்கத்தை தடுத்து காப்பாற்றிவிட்டார்கள். பெர்லின் நகரம் முழுவதும் 70,000 தோட்டங்கள் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ளன. ஐரோப்பாவிலேயே பிற நகரங்களை காட்டிலும் இந்த எண்ணிக்கை அதிகம். இவற்றில் சில தோட்டங்கள் நகரின் மத்தியிலேயே இருக்கின்றன. சில தோட்டங்கள் பயன்படுத்தப்படாத மனைகள் மற்றும் ரயில்வே நிலங்களில் காணப்படுகின்றன. பெர்லின் நில ஒதுக்கீடு அமைப்பின் தலைவராக இருக்கும் கர்ட் சோசப்பா ஒதுக்கீட்டாளர்களின் பிரதிநிதியாக செயல்படுகிறார். இந்த வகை தோட்டங்கள் அனைவரையும் இருக்கும் பகுதியாக மாறிவிட்டன. ஆனாலும் சில ஆபத்துகளும் அதிகரிக்கின்றன. நகரத்தில் மக்கள் தொகை அதிகமானா அவங்களுக்காக வீடுகள், பள்ளிக்கூடங்கள், வணிக வளாகங்கள் கட்ட வேண்டியிருக்கு. சாலைகளை அகலப்படுத்தி ரயில் பாதைகள் போட வேண்டியிருக்கு. இதுக்கு பசுமை போர்த்திய இந்த நிலங்களை தான் கேட்குறாங்க. நாங்கள் எப்படியோ தடுத்து பார்க்குறோம், ஆனால் வருஷம் அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. 1800ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிராம மக்கள் அதிக அளவில் நகரங்களுக்கு குடிபெயர தொடங்கினர். அப்போதுதான் பயன்படுத்தாத நிலங்களை காய்கறி தோட்டங்களாக மாற்றி நமக்கான உணவை பெறலாம் என்கிற முறை அறிமுகமானது. உலகப் போர்க்காலங்களில் நகரவாசிகளின் உணவு தேவையை இந்த தோட்டங்கள் நிறைவு செய்தன. கிழக்கில் பெர்லின் சுவரையொட்டியுள்ள பகுதிகளில் தோட்டம் அமைப்பதை பொழுதுபோக்காக கொண்டனர். தற்போது இந்த தோட்டங்கள் இயற்கையோடு இணைக்கும் பகுதியாக மாறிவிட்டன. தோட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற விதிகளும் வந்துவிட்டன. நகரின் சுற்றுச்சூழலை காக்கும் அரணாகவும் மாறிவிட்டன. ஃப்ரிட்ஸ் ரியோஸ்விக் என்கிற பசுமை விஞ்ஞானி பெர்லின் நகருக்கு அடிக்கடி வருகை தந்து சுற்றுச்சூழலின் சமநிலையை காக்கும் முயற்சியை எடுத்து வருகிறார். நகர்ப்புற பசுமை அந்த நகர மக்களுக்கான சமூக மற்றும் சூழல் சார்ந்த பங்களிப்பு அளிக்குது. தண்ணீர் வளத்தை பாதுகாக்குது. பூச்சிகள் முதல் விலங்குகள் வரை பல்லுயிர் சுழற்சியை ஒரு கட்டுக்குள்ள வைக்குது. பருவநிலை மாற்றம் ஏற்படும் இந்த சமயத்துல நிச்சயம் இதனோட தேவை இன்னும் அதிகமாகும். பெர்லினை பொறுத்தவரை மழை அளவு குறைந்து போய் வெப்பம் அதிகமாகிவிட்டது. நகர்ப்புற தோட்டங்கள் இதன் கடுமையை குறைக்க உதவலாம், ஆனால் இதுவே தீர்வாக இருந்துவிட முடியாது.
நகர்ப்புற தோட்டம் பெருசா இருந்தா மட்டும் போதாது. சும்மா புல் வளர்த்துக்கிட்டு தாவரங்களோட எண்ணிக்கைய குறைப்பதால எந்த பயனுமே இல்ல. அதோட பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தினா பசுமை குறித்தான மதிப்பீடே இல்லாம போயிடும். அதனால அதிக அளவிலான இடத்துல பல வகையான தாவரங்களை வளர்க்கணும். பெர்லின் நகரின் மத்தியில் வழக்கத்துக்கு மாறான தோட்டங்களும் உருவாகி வருகின்றன. விமானப்படைக்கு சொந்தமான இடத்தின் பயன்படுத்தப்படாத பகுதி ஒன்றில் 2011ஆம் ஆண்டு சமூக தோட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு இயற்கை காய்கறிக்கான நீடித்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இங்கு குழந்தைகள் உருளைக்கிழங்கு பயிர் செய்கிறார்கள். சுமார் 250 உயர்பீட பாத்திகள் அமைக்கப்பட்ட இந்த தோட்டத்தில் 500 தன்னார்வல தோட்ட பராமரிப்பாளர்கள் அடிக்கடி கூடி பேசி தோட்டத்தை வளர்க்கின்றனர். சமூக தேனீக்களும் இங்கு வளர்க்கப்படுகின்றன. ஜூவன் கோகா சுமார் 5 ஆண்டுகளாக தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். தேனீ வளர்ப்பதில் முன்னோடியாகவும் இருந்து வருகிறார். நகரம் கிராமம் எங்க இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இயற்கையோட தொடர்புல தான் இருக்கும். அந்த சுழற்சியை காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டம். என்ன எங்க கூட வேலை பார்க்குறவங்க அதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சூல்ஸ் குடும்பத்தினர் இன்றைக்கான தோட்ட வேலையை முடித்து விட்டார்கள். மனநிறைவுடன் உணவு உண்ணும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நகர விரிவாக்கம் காரணமாக என்றோ ஒரு நாள் இந்த தோட்டம் இவர்களின் கையை விட்டு போய்விடலாம். ஆனாலும் இந்த தோட்டம் அவர்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சூழலுக்குமான ஒரு கொடையாகத்தான் விளங்குகிறது. பசுமையான பூங்காக்களும் தோட்டங்களும் காத்து வாங்குறதுக்கும் பூக்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பலன் தரக்கூடியது. உதாரணத்துக்கு திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு நகர்ப்புற பூங்கால காய்கறிகளையும் வளர்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு பயனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தாஸ் தற்போது திருவனந்தபுரத்தில் விவசாயம் பார்த்து வருகிறார். இங்கு மிளகாய் சாகுபடி நடக்கும் நிலத்தில் நடவு பணிகளை செய்து வருகிறார். எனக்கு விவசாயத்தை பத்தி சுத்தமா தெரியாது. அசாம்ல வயல்ல அப்பாவுக்கு சில உதவிகள் செய்வேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதோட அதுக்கு ஏத்த தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப எதுக்கும் பதட்டப்படுறது இல்லை. யாரோட உதவியும் தேவையில்லாம நானே எல்லாத்தையும் செய்யறேன். விஜயதாஸ் கிருன் ஆக்ரோ வெஞ்சர்ஸ் என்கிற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். நவீன தொழில்நுட்பங்களின் துணையுடன் பாரம்பரிய விவசாய முறையை பயன்படுத்தப்படாத நகர்ப்புற பகுதிகளில் மேம்படுத்துவதுதான் இந்த நிறுவனத்தின் நோக்கம். இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் பொறியாளரான இஜாஸ் சலீம் நகர்ப்புறவாசிகளுக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்து அவர்களின் அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள உதவுகிறார். உணவு பொருளுக்கான ஆதாரம் இங்கே குறைவா இருந்துச்சு. பெருந்தொற்று காலத்துல தான் இதனோட தேவை உணரப்பட்டுச்சு. இதனால ஒரு மாற்றத்துக்கான தேவை அவசியங்கிறதால இந்த மாதிரியான வேளாண் முறை எதிர்காலத்துல வியாபார ரீதியா வலுப்பெறும்னு நம்புறேன். ஒரு காலத்தில் கேரளா தனது வேளாண் தேவைகளுக்கு தமிழ்நாட்டைத்தான் மிகவும் நம்பியிருந்தது. ஆனால் 2015க்கு பின்னர் தற்சார்பு விவசாய முறைக்கு கேரளா அரசு ஊக்கமளித்து வருகிறது. அரசு அளித்த தகவலின்படி 2 ஆண்டுகளில் கேரளாவின் 14 மாவட்டங்களில் சுமார் 20,000 பேர் மொட்டை மாடி தோட்டங்களை அமைத்துள்ளனர். நகர வேளாண்மை ஒரு நீடித்த தீர்வாக கருதப்படுகிறது. வளர்ந்து வரும் நகரங்களுக்கு இது உணவளிக்க உதவுகிறது. ஆனால் டெல்லி, பெங்களூரு மற்றும் சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த முறை பெரும் சவாலாக இருக்கும். ஏனென்றால் இந்த இடங்களில் நிலத்தடி நீர் அபாயகரமான அளவுக்கு குறைவாக காணப்படுகிறது. இதனால் நீரியல் நிபுணர்கள் புதிய தொழில்நுட்பத்தை தேடுகின்றனர். பழமையான நீர்ப்பாசன முறையை போல இல்லாம இதை சமாளிக்க நல்ல தீர்வுகள்லாம் இருக்கு. நம்மிடம் நுண்ணீர் தெளிப்பு முறை, சொட்டு நீர் பாசன முறை ஆகியவையெல்லாம் இருக்கு. இந்த முறைகளை அரசும் ஆதரிக்கின்றன. இதே போல தனியார் நிறுவனங்களும் பல முறைகளை அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இதன் மூலம் நீர் தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். நகர்ப்புற வேளாண் திட்டம் கார்பன் வெளியேற்றத்தை தடுத்து காற்று மாசை குறைக்க உதவுகிறது. ஆனால் நகரவாசிகள் அனைவருமே இந்த விவசாயத்தில் ஈடுபடுவது சாத்தியமில்லை. இதனை உணர்ந்து கொண்ட கிருன் ஆக்ரோ வெஞ்சர்ஸ் நிறுவனம்
ஒரு ஏக்கர் நிலத்தை எப்படி வேளாண் நிலமாக மாற்றுவது என்று சொல்லித் தருகிறது. இந்த வேளாண் நிலத்தை குறைந்த வருவாய் உள்ள குடும்பத்தில் இருக்கும் ஆட்டிச நிலைப்பாடுடைய குழந்தைகள் மூலம் பராமரிக்கிறது. அவர்களது திறனை அதிகரிக்கும் பயிற்சி களமாகவும் விளையும் பெயரை அனுபவிக்கவும் உதவுகிறது. ஆளாளுக்கு தனித்திறமை இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழுவா செயல்படுவது எப்படின்னு இதுல இணையும் போது கத்துக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா நேரடியா விவசாயமும் மறைமுகமா தங்கள் ஆற்றலையும் வளர்த்துக்கிறாங்க. இதுவரையில் பண வசதியுள்ள மேல்தட்டு மக்கள்தான் அதிகமாக இதில் ஈடுபட்டு வந்தார்கள். எனவே அடித்தட்டு மக்களும் பங்கேற்கும் வகையில் அவர்களுடைய வேலை நேரம் முடிந்த பின்னர் விவசாயத்தில் பங்கேற்கும் திட்டத்தை இஜாஸ் சலீம் அறிமுகம் செய்துள்ளார். பண்ணையில் இருந்தபடியே வேலை என்கிற இவருடைய இந்த திட்டம் பலரையும் நகர்ப்புற விவசாயத்தை நோக்கி வர வைத்திருக்கிறது. நகர்ப்புற விவசாயத்தை வெறும் பொழுதுபோக்காக நினைக்காம அத்தியாவசியமான ஒண்ணுன்னு எல்லாருக்குள்ளுமே எண்ணத்தை விதைக்கணும். எல்லோருக்குமே சொந்த வீடு கனவு இருப்பது போல சொந்த விவசாயம்னு ஒரு கனவு காணும் நிலைக்கு வரணும். இதுதான் எங்களோட இலக்கு. கிருன் அக்ரோவெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவால் நகர்ப்புற விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் விஜய் தாஸ் இப்போது தனக்கென ஒரு கனவை கொண்டிருக்கிறார். சொந்தமாக ஒரு வேளாண் நிலம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அது. எல்லோருக்கும் அது கிடைக்கட்டும். நகரங்கள் பெருசாகிறதும் அதனால இயற்கை வளங்கள் குறையிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா விவசாய நிலங்கள் அதிகரிக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. இது எப்படி நடக்குது, இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத உணர்ந்து இத குறைக்கிற நடவடிக்கையில இயற்கை ஆர்வலர் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஈஸ்வர் சிங் சௌகான் இவர் ஒரு ஆசிரியர். கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் உயரத்தில் உள்ள மால்வா பீடபூமியை பசுமையாக மாற்ற இவர் செயல்பட்டு வருகிறார். இதுவரை தனி மனிதனாக கடந்த 15 வருடங்களாக ஏராளமான மரங்களை இவர் நட்டு வருகிறார். ஆனால் தற்போது இவர் பின்னால் நிறைய தன்னார்வலர்கள் அணிவகுத்து வருகின்றனர். இவர் மா, கொய்யா, வாழை போன்ற பழ வகை மரங்களையும் அரச மரம், தேக்கு, வேம்பு போன்ற மரங்களையும் நட்டு கற்களாக காட்சியளிக்கும் நிலங்களை பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்ப மாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த மரங்களை வளர்ப்பதற்கு தேவையான நீரை பெற பல மைல் தூரம் நடக்க வேண்டியுள்ளது. இங்க கிட்டத்தட்ட 7000 மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மரமும் எனக்கு குழந்தை மாதிரி தான். ஒரு சின்ன செடி பட்டு போனா கூட மனசு கேட்காது. உடனே எப்படியாவது தண்ணி ஊற்றி காப்பாத்திருவேன். அது திரும்பவும் துளிர் விட்டு வளர்றதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மற்ற எல்லா பகுதிகளிலும் வனங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. சுரங்கத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் காடுகளை அழிக்கின்றனர். ஆனால் காடுகள் அழிப்பு பற்றிய சரியான விவரங்கள் நம்மிடையே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேர் நிலத்துல 10% பகுதிகளில் மரங்கள் இருந்தாலே அத வனப்பகுதின்னு தான் சொல்றோம். ஆனா வெறும் மரங்கள் இருப்பதால மட்டும் ஒரு பகுதியை வனம்னு சொல்லிவிட முடியாது. பனியுகத்திற்கு பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் 20ஆம் ஆண்டு வரை பல மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த காடுகளை நாம் இழந்துவிட்டோம். இதனால் பூமியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வறட்சியும் நிலச்சரிவும் காட்டுத்தீயும் அதிகமாகி வருகின்றன. இதனால் உலகம் முழுவதும் வனங்களை மீட்கும் முயற்சிகள் நடக்கத் தொடங்கியுள்ளன. ஈஸ்வரை போல தனி மனிதனாக சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் இதை பார்க்க முடிகிறது. ஆனா வனப்பகுதியை அதிகரிப்பது மிக கடினமா இருக்குது. இது தொடர்பா அரசியல்வாதிகள் நிறைய வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு ஒத்துழைப்பு தருது. உள்ளூர்ல இயற்கை ஆர்வலர்கள் களத்தில் நிக்கிறாங்க. ஆனா இந்த வேகமும் முயற்சியும் பத்தாது. வனத்தை மீட்பதை விட வனத்தை அழிப்பதுதான் அதிகமா இருக்கு. பல்லுயிர் சூழலுக்கு இந்தியா மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. எனவே இங்கு வனங்களை உருவாக்கும் போது பல்லுயிர் பெருக்கத்தை மனதில் கொண்டு அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மரங்களை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
சில இடங்கள்ல கால்நடைகள் அதிகமாக இருக்கும், அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அது மேயறதுக்கான புல்வெளிகளும் தாவரங்களும் வளர்க்கணும். எல்லா இடத்துலயும் மரங்களை நடணும்ன்ற அவசியம் இல்ல. அடிப்படையான இந்த புரிதல் தான் வனமீட்பு நடவடிக்கைகள்ல மிக மிக முக்கியமானது. Reforestation, it's about restoration and identifying what interventions were, basically. ஈஸ்வர் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். தனது ஆசிரியர் பணியில் கிடைக்கும் வருமானத்தின் ஒரு பகுதியை மரம் நடுவதற்கு செலவு செய்கிறார். மால்வா பீடபூமியை பசுமையான பீடபூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே இலக்கு. அவரது நோக்கம் நிறைவேற வாழ்த்துவோம். புகைப்படிஞ்ச நகரங்களை பசுமை போர்த்தின நகரங்களா மாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனா சரியான திட்டமிடலும் தொடர்ச்சியான செயல்களும் இருந்தா இது நிச்சயம் சாத்தியமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம்.